அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிட சதா. இந்த பதிவில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் எது, நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வங்கள் எந்த தெய்வங்கள் அப்படிங்கிறத பற்றி நாம் தெளிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம். நண்பர்களை பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கான விளக்கங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். அதற்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள். எனது ஜோதிட சதா காணொளி மூலமாக ஆதரவற்ற முதியோர்களுக்கு உதவி செய்வதோடு அவர்களுக்கு ஒரு வேளையாவது பசிபோக்கும் உணவு கொடுக்கும் முயற்சியில் நான் மேற்கொண்டு வருகின்றேன். புதிதாக ஜோதிட சதா காணொளியை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். நீங்கள் தருகின்ற ஒவ்வொரு ஆதரவும் ஒரு ஆதரவற்ற முதியோருக்கானதாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். நண்பர்களை, ஒவ்வொரு நாளும் நம்ம ராசி பலனை கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே வருவோம். இப்போ இந்த ராசி பலன் அப்படிங்கிற சந்திரனை அடிப்படையாக வச்சு நம்ம சொல்லக்கூடியது. இப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு என்னென்ன மாற்றங்கள் முன்னேற்றங்கள் நிகழும், அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் என்ன நடக்கும், துரதிர்ஷ்டமாக சில சம்பவங்கள் நடந்தால் அதிலிருந்து நமக்கு எப்படி தப்பிச்சுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ராசி பலனை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிடுவோம். ராசி பலனுக்கு அப்புறமா நட்சத்திர பலன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. இந்த நவ கிரகங்கள் இந்த 27 நட்சத்திரங்கள் வழியாக டிகிரி வைஸ் மூலமாக நகர்ந்து கொண்டு இருக்கும். அப்போ ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கு பாதசார வாரியாக பலன்களை கொடுத்து கொண்டு இருக்கும். இந்த நவகிரகங்கள் நட்சத்திரங்கள் வழியாக பயணிக்கின்ற பொழுது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் 4 பாதங்கள். அப்போ அந்த 4 பாதங்கள் அப்படிங்கிறது முதல் பாதத்தில் பயணித்தா அந்த முதல் பாதத்தில் பிறக்கின்றவங்களுக்கு என்ன பலனை கொடுக்கும், 2ஆம் பாதத்தில் அந்த கிரகம் பயணித்தால் 2ஆம் பாதத்துக்காரர்களுக்கு என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கக்கூடிய ஒன்று. அதனால் நட்சத்திர பலன்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் நாம் இந்த பதிவில் பொதுவாக நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்திற்குரிய அதிர்ஷ்ட எண்கள், அந்த நட்சத்திரக்காரர்கள் வழிபடக்கூடிய தெய்வங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி மட்டும் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அதில் முதலாவதாக அசுபதி மகம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். அதாவது அசுபதி மகம் மூலம் நட்சத்திரம் அப்படிங்கிறது கேது பகவானுடைய நட்சத்திரம். இந்த அசுபதி மகம் மூலம் நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் அவர்கள் கேது பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறக்கின்றார்கள் அப்படிங்கிறது தான் மோட்சகாரகன். இந்த மோட்சகாரகனுடைய நட்சத்திரத்தில் பிறக்கின்றார்கள் என்று அர்த்தம். இவர்கள் வழிபடக்கூடிய தெய்வம், அதாவது இந்த அசுபதி மகம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் விநாயக பெருமான். இப்போ சதுர்த்தி திதிகளில் கணபதி வழிபாடு பண்ணினா கண்டிப்பாக சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. எல்லா நேரமும் விநாயக பெருமானை வழிபட்டாலும் அந்த சதுர்த்தி திதி வருது பார்த்தீங்களா, அந்த டைங்களில் வழிபட்டால் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த அசுபதி மகம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சதுர்த்தி திதி என்று விநாயக பெருமானுக்கு விளக்கேற்றி வழிபடுகின்ற பொழுது சகல விதமான வினைகளிலிருந்து, துன்ப வினைகளிலிருந்து நாம் விடுபட்டு சந்தோஷமான வாழ்க்கை வாழலாம் அப்படிங்கிறது. உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் 5, 7, 9. அசுபதி மகம் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 5, 7, 9. அடுத்ததாக பரணி பூரம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். அதாவது பரணி பூரம் பூராடம் நட்சத்திரம் அப்படிங்கிறது சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம். இவர்கள் சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் பிறக்கின்றார்கள். சுக்கிரன் எப்போதுமே வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியவர். ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றவர்கள் எல்லோருமே இந்த பரணி பூரம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். ஆக சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் நீங்கள் பிறக்கின்றீர்கள். இப்போ சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் பிறக்கின்றவர்கள் கண்டிப்பாக மகாலட்சுமி தேவியாரை வணங்க வேண்டும் அப்படிங்கிறது தான். இப்போ வெள்ளிக்கிழமை நாட்களில் இந்த மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு சிறப்பு வழிபாடு செய்கின்ற பொழுது கண்டிப்பாக நல்ல பலன்கள் கிடைக்கும். உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் 2, 4, 6. இந்த எண்கள் மிகுந்த சிறப்பான பலனை உங்களுக்கு தரும். அடுத்ததாக கார்த்திகை உத்திரம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். இந்த கார்த்திகை உத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் அப்படிங்கிறது சூரிய பகவானுடைய நட்சத்திரம். அப்போ இவர்கள் சூரியனுடைய ஆதிக்கத்தில் பிறக்கின்றார்கள். சூரியன் யார்? நிர்வாகத் திறமை, ஆளுமை.
வருமானக்காரர்கள், அதாவது சம்பாத்தியத்தை தேடி போய் சம்பாதிக்கக்கூடியவர், வருமானத்தை ஈட்டக்கூடியவர். இந்த பவர்ஃபுல் கிரகத்தில் இவனுடைய ஆதிக்கத்தில் பிறக்கின்றவர்கள் தான் இந்த கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள். ஞாயிற்றுக்கிழமை வேளையில் சூரிய உதயத்தில் இந்த சூரிய பகவானுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்தால் நீங்கள் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அந்த காரியம் ஜெயமாகும் அப்படிங்கிறது தான். பொதுவாக அனைத்து நட்சத்திரக்காரர்களுமே சூரிய வழிபாடு பண்ணுறது சிறப்பு தான். இருந்தாலும் இந்த கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் பண்ணுறாங்க இன்னும் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி சிவன் கோவிலில் கண்டிப்பாக நந்தி வழிபாட்டில் நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்குங்க. பிரதோஷ வழிபாடுன்னு சொல்லக்கூடிய அந்த பிரதோஷ வழிபாடில் கண்டிப்பாக கலந்துக்குங்க. மேலும் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் 1, 5, 7. உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் 1, 5, 7. அடுத்ததாக ரோகிணி ஹஸ்தம் திருவோண நட்சத்திரம். இந்த ரோகிணி ஹஸ்தம் திருவோண நட்சத்திரம் அப்படிங்கிறது சந்திர பகவானுடைய நட்சத்திரம். இந்த ரோகிணி ஹஸ்தம் திருவோண நட்சத்திரத்தில் பிறக்கின்றவர்கள் சந்திரனுடைய ஆதிக்கத்தில் பிறக்கின்றார்கள் அப்படிங்கிறது தான். வளர்பிறை சந்திரன் அப்படிங்கின்ற போது சிறப்பாக இருக்கும், தேய்பிறை சந்திரன் அப்படிங்கிற போது கொஞ்சம் சிறப்புகள் குறைவாக இருக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ சந்திரனுடைய காரகத்தோட பிறக்கிற நீங்க சாந்தமான நிலையில இருக்கிற அம்மன் தெய்வங்களை வழிபடுங்க அப்படிங்கிறது. இப்போ மகாலட்சுமி சாந்தமான தெய்வம் தான், தனலட்சுமி சாந்தமான தெய்வம் தான். இந்த மாதிரி சாந்தமான நிலையில உள்ள அம்மன் தெய்வங்களை நீங்க வழிபட்டீங்க அப்படின்னு சொன்னா அது உங்களுக்கு சிறப்பான பலனை தரும். இப்போ அம்மன் வழிபாடு அப்படின்றது பௌர்ணமி பூஜைகள் அப்படின்னு சிறப்பாக நடக்கும். அந்த பூஜைகள் எல்லாம் நீங்க கலந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கப்படும். உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் 2, 3, 9. 2, 3, 9. அடுத்ததாக மிருகசீரிடம், சித்திரை, அவிட்ட நட்சத்திரம். இந்த மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறக்கின்றவர்கள் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறக்கின்றார்கள். ஒரு தைரிய வீரியகாரகன், நிலபுலன்களுக்கு சொந்தக்காரர். அப்படிப்பட்டவருடைய ஆதிக்கத்தில் பிறக்கின்ற நீங்கள் செவ்வாய்க்கிழமை நாட்களில் முருகப்பெருமானை வழிபாடுவது உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும். இப்போ மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறக்கின்றவர்கள் செவ்வாய்க்கிழமை நாட்களில் முருகப்பெருமானை ஒரு பாலாபிஷேகத்தோடு வழிபட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது. உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் 3, 6, 9. உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் 3, 6, 9. அடுத்ததாக திருவாதிரை, சுவாதி, சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். அதாவது திருவாதிரை, சுவாதி, சதய நட்சத்திரம் அப்படிங்கிறது ராகு பகவானுடைய நட்சத்திரம். இப்போ இவர்கள் எல்லாம் ராகுவினுடைய ஆதிக்கத்தில் பிறக்கின்றார்கள். கண்டிப்பாக இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். நிறைய ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதாவது வாழ்க்கையில் எப்படியெல்லாம் வாழணுமோ அப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருப்பவர்கள் தான் இந்த திருவாதிரை, சுவாதி, சதயம் நட்சத்திரக்காரர்கள். ராகு பகவான் ஆசைகளை தூண்டிவிடக்கூடியவர், அதை அடையவும் செய்வார். அதனால் அப்பேற்பட்ட ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் துர்க்கை அம்மன் தான். இந்த ராகு பகவானுக்கு வழிபாடு நடக்கின்ற பொழுது துர்க்கை அம்மனை வழிபட்டால் மிக சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது. அது எந்த வேளையில்? வெள்ளிக்கிழமையில காலை 10 to 12 மணிக்குள் ராகு கால வேளையில் துர்க்கை அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் கண்டிப்பாக சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது. உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் 1, 4, 7. அடுத்ததாக புனர்பூஷம், விஷாகம், பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். அதாவது புனர்பூஷம், விஷாகம், பூரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது குரு பகவானுடைய நட்சத்திரங்கள். அப்ப நீங்க குரு பகவானுடைய ஆதிக்கத்துல பிறக்கின்றீர்கள் அப்படிங்கிறது. இந்த குரு பகவானுக்கு உகந்த நாள் வியாழக்கிழமை. இந்த குரு பகவானுடைய அதிர்ஷ்ட தேவதை அப்படிங்கிறது தட்சிணாமூர்த்தி. இப்போ வியாழக்கிழமை நாட்களில் தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது சிறப்பான பலன்களை தரும் அப்படிங்கிறது தான். உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் 2, 3, 9. உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் 2, 3, 9. அடுத்ததாக பூஷம், அனுஷம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். அதாவது பூஷம், அனுஷம், உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது சனி பகவானுடைய நட்சத்திரம். நீங்கள் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறது தான். பொதுவாகவே இந்த பூஷம், அனுஷம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறக்கின்றவர்கள் கடுமையான உழைப்பாளிகளாக இருப்பார்கள். வாழ்க்கையில்
சொந்த முயற்சியில் முன்னேறக்கூடியவர்கள் எல்லாருமே இந்த பூஷ மனுஷம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறக்கின்றவர்கள், சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறக்கின்றவர்கள். அப்போ உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வ வழிபாடு கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு. அப்புறம் சனி பகவானை வழிபாடுவதோடு குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான பலனை தரும். கர்மகாரகன் இவர் கண்டிப்பாக குலதெய்வத்தை வழிபாடு செய்ய வைப்பார். அப்போ நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணால் உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் அப்படிங்கிறது. உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் 5, 6, 8. அடுத்ததாக ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். இந்த ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரக்காரர்கள் புதன் பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறக்கின்றார்கள். அறிவுக்காரகன், வித்தைக்காரகன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக மதிநுட்பம் உள்ளவர்கள், நுண்ணறிவு திறன் கொண்டவர்கள். இந்த ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெருமாளுக்கு துளசி மாலையிட்டு நெய்தீபம் ஏற்றி வழிபட்டால் மிகுந்த சிறப்பான பலன்களை தரும் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக சனிக்கிழமை நாட்களில் பெருமாளுக்கு துளசி மாலையிட்டு நெய்தீபம் ஏற்றி வழிபட்டீங்க அப்படின்னு சொன்னால் சிறப்பான பலனை தரும் அப்படிங்கிறது. அடுத்ததாக அதிர்ஷ்ட எண்கள் அப்படிங்கிற வகையில் 1, 5, 8. இந்த ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படிங்கிறது 1, 5, 8. நண்பர்களை, இந்த பதிவில் 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் அந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதிகள் யார் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்கள் எந்தெந்த தெய்வங்களோ அப்படின்றத நான் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்களும் நான் சொல்லியிருக்கின்றேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது நான் நம்புகிறேன். மற்றும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.